மீன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் ராகு பகவான் அமர்ந்து உங்களுக்கு சரியான மனக்குழப்பங்களையும் கஷ்டங்களையும் உங்களுக்கு தேவையான அளவு தந்து கொண்டிருக்கிறார். இவரால் உங்களுக்கு மிக கெடுபலன்களே அதிகம். இவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேதுவும் அமர்ந்து உங்களுக்கு பல பிரச்சனைகளை தந்து கொண்டிருக்கிறார். 7ஆம் இடத்தை குரு பார்வை இருப்பதால் நீங்கள் இவற்றையெல்லாம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய தைரியத்தை உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இட கெடுபலன்களை எல்லாம் சமாளித்துக் கொள்ளலாம். உங்கள் மனைவி பிரச்சனை, வெளிவட்டார பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அளவுக்கு குரு பகவான் உங்களை காத்து அருள்வார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது இவர் 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பது. அடுத்து இவர் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடத்தையும் 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். இவரால் உங்களுக்கு கெடுபலன்கள் சற்று அதிகம். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடையாது. வண்டி, வாகனம், வீட்டு பிரச்சனைகள் பல அதிகமாக தலை தூக்கும். இவற்றையெல்லாம் நீங்கள் சற்று பொறுமையாக சமாளித்து வாருங்கள். இந்த வாரம் உங்களுக்கு செவ்வாயால் கெடுபலன்களே அதிகம் உள்ளது. அடுத்து சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இட அதிபதி. இவர் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவான் உங்களுக்கு அவ்வளவு நல்ல பலன்களை இந்த வாரம் 9ஆம் இடத்தில் இருப்பதால், குரு பார்வை இருப்பதால் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய, அங்கு நீச்சமாக இருந்தாலும் குரு பகவான் அந்த இடத்தை பார்ப்பதால் ஓரளவுக்கு சமாளித்துக் கொள்ளலாம். சந்திரனால் நல்ல பலனும் கெடு பலன்களும் சற்று இருக்கிறது. இருந்தாலும் இவற்றையெல்லாம் நீங்கள் சமாளித்துக் கொள்வீர்கள். சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் இவர்கள் 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு கெடு பலன்கள் தந்தாலும் குரு பகவானால் இவற்றையெல்லாம் சரிபடுத்திக் கொள்வீர்கள். உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு, அதாவது 8ஆம் இடத்தில் அமர்ந்து சுக்கிரன் உங்களுக்கு நல்லதே செய்வார். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு தேவையான பொருளாதார வசதிகளை சுக்கிர பகவான் உங்களுக்கு வழங்குவார். சுக்கிரனால் உங்களுக்கு மிக நல்ல பலன்களே அதிகம் நடக்கும் இந்த வாரம். மொத்தத்தில் இந்த வாரம் கெடுபலன்கள் சற்று அதிகம், நல்ல பலன்கள் சற்று குறைவாக இருப்பதால் இந்த வாரம் கோவிலுக்கு சென்று நவகிரக வழிபாடுகளை செய்து கஷ்டங்களை போக்கிக் கொள்ளுங்கள். சுபம்.